ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம். எதுக்குடா இது இப்போ வந்து மேக் ஸ்டூடியோவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் அவுட்லெட் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இதுங்க. எனக்கு இவங்களோட மேக்கப் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து இவங்க 4 to 5 வந்து ஒரு கிளாஸ் இருக்குது மோனிகா, வாங்க வந்து ஏதாச்சும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னனால நமக்கும் கொஞ்சம் மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஓடி போயிட்டேன். ஆக்சுவலி நான் கிளம்புனது ரொம்ப லேட்டு, அதனால இப்போ ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணிக்கலாம். 4 to 5 சொல்லியிருந்தாங்க. நம்ம 4:30க்கு தான் கிளம்புனோம். ஐ மீன் ரீச் ஆனோம். அதனால பாதியில அவங்க வந்து ஸ்கின் ப்ரெப்லாம் முடிச்சுட்டு கன்சீல் பண்ணும்போது தான் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ பரவாயில்ல, லைக் கொஞ்சம் தான் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கே இருந்து பார்த்துட்டு செம்மையாக சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி நான் ஒரு மாண்டாஜ் மாதிரி உங்களுக்கு போட்டுறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும்ல. ஆக்சுவலி ஒவ்வொரு பாயிண்ட்டும் தள்ளி தள்ளி செம்மையாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நின்று அழகா ஒரு ஸ்டில் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேக்கப்பை பாருங்கங்க. அந்த அவுட்ஃபிட்க்கும் அவங்க மேக்கப் ஹேர் ஸ்டைல் வாவ் அப்படிதான் இருந்துச்சு. முக்கியமா அந்த மேக்கப் வாவ் 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 செம்மையா பண்ணியிருந்தாங்க மீரா. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு. ஸோ வெஸ்ட் சைடில் போயிட்டு சும்மா ட்ரெஸ்ஸஸ் நெயில் பாலிஷ் பார்த்துட்டு கடைசியாக ரெண்டு நெயில் பாலிஷ் மட்டும் வாங்கிட்டு வெஸ்ட் சைட்லேருந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு ஸ்பென்சர் பிளாஸா போயாச்சு. ஸ்பென்சர் பிளாஸா பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயாச்சு. ஸ்பென்சர் பிளாஸாக்கு போனோடனே அங்கே வந்து வந்தோடனே ஒரு பையன் வந்துட்டு நீங்கள் வந்து சேரிட்டிக்கு ஏதாச்சும் டொனேட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டான். நான் வந்து என்கிட்ட காசு இல்லை தம்பி, அதனால நான் என்ன பண்ணுறேன், உனக்கு உன் வாலண்டியர் குரூப்பில் நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு இறங்கலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு அவன் வந்து இன்னொரு நாள் வந்து எங்களோட பாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அப்புறம் வேற எங்க தான் போறது அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தா நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. இந்த ஜூடியோ கடைய தவிர அப்புறம் குட்டி குட்டி ஷாப்ஸ் தவிர எல்லா கடையும் அடைப்பு. எல்லா கடையும் அனுப்புங்க, எல்லா கடையும். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஏதாச்சும் சாப்பிட போலான்னு சொல்லி ஒரு கடைக்கு போனா 7:30க்கே வந்து நான் க்ளோஸ்டுங்கிறான். அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு இந்த அம்மாச்சி மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸா இருக்கே, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 200 ருபீஸ்ங்க இந்த ஐஸ்கிரீம். வெளியில வந்து ஒயிட் சாக்லேட் தான், அதை வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா டீசெண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பி என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டுக்கு வந்து ஆட்டோ புக் பண்ணி நம்ம ஹாஸ்டலுக்கு எப்போதும் போல ஃபுல் ஹாப்பினஸோட வந்தாச்சு.